வணக்கம் நண்பர்களே. முடிந்து போன விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசிப்பவரா நீங்கள்? அப்போ இந்த 10 ஆழமான வழிகள் கவனமாக கேளுங்கள். இரவு 2 மணி ஆடவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் மட்டும் விழித்திருக்கிறீர்கள். உடல் சோர்ந்து போயிருக்கிறது. ஆனால் மனம் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் சரியான முடிவு எடுத்தேனா? அவன் ஏன் அப்படி பேசினான்? நாளை என்ன ஆகும்? என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா? ஒரு எண்ணம். அதற்கு பிறகு இன்னொரு எண்ணம். பிறகு இன்னொரு பயம். மனம் நிம்மதியாக இருக்கவே விடுவதில்லை. வெளியில் நீங்கள் சிரிக்கிறீர்கள். ஆனால் உள்ளுக்குள் நீங்கள் தினமும் போராடிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் மிகவும் சோர்வான வேலை என்ன தெரியுமா? உடல் வேலை அல்ல. அமைதியாக இருக்க வேண்டிய மனதை தினமும் சமாளிப்பதுதான். இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மட்டுமல்ல. இது அதிகமாக சிந்தித்து சோர்ந்து போன மனங்களுக்கு ஒரு மருந்து. இந்த வீடியோ முடியும் போது உங்கள் மனம் முன்பை விட மிகவும் லேசாக இருக்கும். முதலாம் வழி, அதிகமாக சிந்திப்பவர்கள் யார்? அதிகமாக சிந்திப்பவர்கள் முட்டாள்கள் அல்ல. அவர்கள் அதிகமாக உணர்பவர்கள். அவர்கள் யாரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டார்கள். தவறு செய்ய பயப்படுவார்கள். அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டாக செய்ய முயற்சிப்பார்கள். ஆனால் அவர்களின் நல்ல மனமே அவர்களுக்கு சில நேரங்களில் தண்டனையாக மாறிவிடுகிறது. அவர்கள் எல்லாவற்றையும் மனசில் வைத்துக் கொள்வார்கள். ஒருவர் கோபமாக பேசினாலும் அதை 10 முறை நினைப்பார்கள். ஒரு சிறிய தவறு நடந்தாலும் அதை நாட்கள் முழுக்க நினைத்து வந்தார்கள். அவர்கள் அதிகமாக சிரிப்பார்கள். ஆனால் இரவில் அதிகமாக ஆழ்வார்கள். ஏனெனில் அவர்களின் போராட்டத்தை யாரும் பார்க்க முடியாது. ஒரு நாள் ஒரு இளைஞன் புத்தரிடம் வந்தான். அவன் முகத்தில் சோர்வு இருந்தது. கண்களில் தூக்கமில்லை. இதயத்தில் அமைதி இல்லை. அவன் புத்தரிடம் கேட்டான், என் மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் அமைதியாக இருக்க முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? புத்தர் மெதுவாக சிரித்தார். அவர் அருகில் இருந்த ஏரியை காட்டினார். இந்த நீரை பார் என்றார். அந்த ஏரியில் காற்று வீசியது. நீர் அலைந்தது. அதில் எதுவும் தெளிவாக தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து காற்று நின்றது. நீர் அமைதியானது. அப்போது அந்த ஏரியில் வானமும் மரங்களும் தெளிவாக தெரிந்தன. புத்தர் கூறினார், நீரை அமைதியாக்க நீர் போராடவில்லை. காற்று நின்றபோது அது தானாக அமைதியானது. அதுபோல மனமும். அதிகமாக சிந்திப்பதை நிறுத்த வேண்டும் என்றால் முதலில் மனத்துடன் சண்டை போடுவதை நிறுத்த வேண்டும். மனம் ஏன் அதிகமாக சிந்திக்கிறது? மனம் ஒரு குரங்கு போல. அது எப்போதும் ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவும். நேற்றைய நினைவுகள், நாளைய பயங்கள், மற்றவர்களின் வார்த்தைகள், நடக்காத விஷயங்கள், இவை அனைத்தையும் மனம் பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஒரு தவறு செய்தான் என்றால் அந்த ஒரு தவறை மனம் 1000 முறை மீண்டும் காட்டும். ஏன் அப்படி பேசினேன்? ஏன் அப்படி செய்தேன்? அவர்கள் என்ன நினைப்பார்கள்? இந்த கேள்விகள் மனதை சோர்வடைய செய்கின்றன. ஆனால் புத்தர் சொன்னார், கடந்த காலம் ஒரு நிழல், எதிர்காலம் ஒரு கனவு. உண்மையான வாழ்க்கை இந்த நொடியில்தான் உள்ளது. மனம் அதிகமாக சிந்திப்பதற்கான மிகப்பெரிய காரணம், அது இப்போது வாழவில்லை. அது எப்போதும் கடந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ வாழ்கிறது. அதிகமாக சிந்திப்பவர்கள் எல்லா முடிவையும் டவுட் செய்வார்கள். இது சரியா? இல்லையா? இதனால் அவர்கள் தங்களையே நம்ப முடியாமல் போகிறது. ஓவர் திங்கிங் எப்படி வாழ்க்கையை அழிக்கிறது? உங்கள் மகிழ்ச்சியை திருடுகிறது. நீங்கள் நல்ல நேரத்திலும் முழுமையாக சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏனெனில் மனம் எப்போதும் ஏதோ ஒரு பிரச்சனையை தேடும். உறவுகளை கெடுக்கிறது. ஒருவர் லேட் ரிப்ளை செய்தால் அவருக்கு நான் பிடிக்கலையோ என்று மனம் கதை உருவாக்கும். உண்மையில் அவர்களுக்கு வேலை இருக்கலாம். ஆனால் ஓவர் திங்கிங் உண்மையை விட பயத்தை நம்பும். தூக்கத்தை கெடுக்கும் இரவு அமைதியாக இருக்கும். ஆனால் அதிகமாக சிந்திக்கும் மனிதரின் மனம் மட்டும் சத்தமாக இருக்கும். இரண்டாம் வழி, சிந்தனையை நிறுத்த முயற்சிக்காதே. ஒரு மனிதன் ஒரு காட்டில் நடந்து கொண்டிருந்தான். அவன் காலில் ஒரு முள் குத்தியது. அவன் கோபத்தில் அந்த முள்ளை அடிக்க தொடங்கினான். ஆனால் அவன் வலி அதிகமானது. ஏனெனில் முள் குத்திய இடத்தை அவன் இன்னும் காயப்படுத்தினான். அதுபோல மனமும், நான் சிந்திக்கக்கூடாது, எனக்கு இந்த எண்ணம் வரக்கூடாது என்று ஒருவர் போராடும் போது மனம் இன்னும் அதிகமாக சிந்திக்கும். புத்தர் கூறினார், எண்ணங்களை நிறுத்த வேண்டாம்,
அவற்றை பார்த்துக்கொள். வானத்தில் மேகங்கள் வருவது போல எண்ணங்கள் வரும். அவற்றை பிடிக்காதே, அவற்றுடன் பேசாதே, அவற்றை துரத்தாதே. அவை வந்தபடி போகட்டும். 3ஆம் பகுதி டாஷ் அமைதியின் சக்தி. ஒரு சீடன் புத்தரிடம் கேட்டான், அமைதி என்றால் என்ன? புத்தர் ஒரு தீபத்தை ஏற்றினார். அவர் கூறினார், இந்த தீபத்தை பார். காற்றில்லாத இடத்தில் அது அமைதியாக எரிகிறது. ஆனால் பலத்த காற்று வந்தால் அது நடுங்கும். மனமும் அதுபோல. வெளி உலகத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் உள்ளே அனுமதித்தால் மனம் நடுங்கும். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? யார் நம்மை விரும்பவில்லை? யார் நம்மை மதிக்கவில்லை? இவை அனைத்தையும் மனம் சுமந்து கொண்டே இருந்தால் அமைதி மறைந்துவிடும். சில நேரங்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய மருந்து அமைதி. அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனித்தால் மனம் மெதுவாக அமைதியாகும். 4ஆம் வழி மூச்சின் ரகசியம். புத்தர் தனது சீடர்களுக்கு ஒரு எளிய வழியை கற்றுக் கொடுத்தார். மூச்சை கவனிப்பது. மூச்சு உள்ளே வருகிறது, மூச்சு வெளியே செல்கிறது. இதைத்தான் கவனிக்க வேண்டும். மனம் ஓடும், பயம் வரும், நினைவுகள் வரும். ஆனால் மீண்டும் மூச்சை கவனிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? மூச்சு எப்போதும் இந்த நொடியில்தான் இருக்கும். மனம் மட்டும் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஓடும். மூச்சை கவனிக்கும் போது மனம் மெதுவாக தற்போதைய நொடிக்கு திரும்பும். அதுவே அமைதியின் தொடக்கம். 5ஆம் வழி. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஒரு மன்னன் புத்தரிடம் வந்தான். அவன் சொன்னான், என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் கட்டுப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் எதுவும் என் விருப்பப்படி நடக்கவில்லை. புத்தர் ஒரு இலையை எடுத்தார். அதை காற்றில் விட்டார். அந்த இலை காற்றோடு சென்றது. புத்தர் கூறினார், வாழ்க்கை ஒரு நதி போல. அதை முழுவதும் கட்டுப்படுத்த முடியாது. சில நேரங்களில் நீ ஓடிக்கொண்டிருக்கும் நீருடன் அமைதியாக செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமாக சிந்திப்பவர்கள் எல்லாவற்றையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது. சில விஷயங்கள் நம்மால் மாற்ற முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளும் போது மனம் இலகுவாகும். 6ஆம் வழி ஒப்பிடாதே. ஒரு மனிதன் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருந்தான். அவர்களுக்கு நல்ல வீடு, நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை. அவன் மனம் மெதுவாக துன்பப்படத் தொடங்கியது. புத்தர் கூறினார், மற்றவர்களின் பாதையை பார்த்து கொண்டே இருந்தால் நீ உன் பாதையை இழந்து விடுவாய். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி வாழ்க்கை உள்ளது, தனி பயணம் உள்ளது. ஒரு மலர் காலை மலரும், மற்றொரு மலர் மாலை மலரும். அதனால் ஒன்று உயர்ந்தது, மற்றொன்று தாழ்ந்தது ஆகிவிடாது. நீ உன் நேரத்தில் மலர்வாய். 7ஆம் வழி பயம் ஒரு கற்பனை. பல சிந்தனைகள் பயத்திலிருந்து உருவாகின்றன. நாளை என்ன ஆகும்? நான் தோல்வியடைந்தால்? அவர்கள் என்னை விட்டு சென்றால்? இந்த கேள்விகள் மனதை பலவீனப்படுத்துகின்றன. புத்தர் கூறினார், பயம் பெரும்பாலும் இன்னும் நடக்காத விஷயங்களின் நிழல். நாம் மனதில் உருவாக்கும் கற்பனைகள் நம்மை சோர்வடையச் செய்கின்றன. உண்மையில் இந்த நொடியில் பல விஷயங்கள் சரியாக இருக்கலாம். ஆனால் மனம் எதிர்கால இருளை கற்பனை செய்து பயப்படத் தொடங்கும். 8ஆம் வழி தனிமையின் அர்த்தம். சிலர் தனியாக இருக்க பயப்படுகிறார்கள். ஏனெனில் அமைதியில் அவர்கள் தங்கள் சிந்தனைகளை கேட்க வேண்டி வரும். ஆனால் புத்தர் கூறினார், தனிமையை வெறுப்பவன் தன்னை இன்னும் அறியாதவன். சில நேரங்களில் தனியாக அமர்ந்து உங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் மனத்தை கேட்க வேண்டும். அப்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், உங்கள் மனம் உங்களுக்கு எதிரி அல்ல. அது சோர்வடைந்த ஒரு குழந்தை மாதிரி. அதற்கு ஓய்வு தேவை, அன்பு தேவை, அமைதி தேவை. 9ஆம் வழி விடுவிக்கும் கலை. ஒரு மனிதன் கையில் கல்லை பிடித்துக் கொண்டு நின்றான். அவன் கை வலித்தது. புத்தர் கேட்டார், ஏன் அதை கீழே வைக்கவில்லை? அவன் சொன்னான், இது என் கல். புத்தர் சிரித்தார். அதனால்தான் உனக்கு வலி. நம்முடைய மனமும் பல பழைய நினைவுகளை பிடித்துக் கொண்டு நிற்கிறது. பழைய அவமானங்கள், பழைய துரோகங்கள், பழைய துன்பங்கள். அவற்றை விடாமல் பிடித்து கொண்டால் வலி நீங்காது. சில நேரங்களில் அமைதி பெற ஒரே வழி விடுவித்தல். 10ஆம் வழி இப்போது வாழ கற்றுக்கொள். ஒரு சிறுவன் புத்தரிடம் கேட்டான், மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும்? புத்தர் கூறினார், நீ முழுமையாக இருக்கும் இடத்தில்தான் மகிழ்ச்சி இருக்கும். உணவு சாப்பிடும் போது மனம் வேறெங்கும் இருக்கக்கூடாது. நடக்கும்போது முழுமையாக நட. மூச்சை உணர்ந்து வாழ. சூரியனை பார், மழையை உணர், காற்றை கேள். வாழ்க்கை சிறிய தருணங்களில் இருக்கிறது. ஆனால் அதிக சிந்தனை அந்த தருணங்களை திருடிவிடுகிறது. ஒரு நாள் எல்லா சிந்தனைகளும் முழுமையாக மறைந்து போகாது. மனம் சில நேரங்களில் மீண்டும் ஓடும். ஆனால் இப்போது உனக்கு ஒரு புதிய புரிதல் வந்துள்ளது. நீ உன் சிந்தனைகள் அல்ல, நீ அவற்றை பார்க்கும் சாட்சி. வானத்தில் மேகங்கள் வருவது போல எண்ணங்கள் வரும். அவை போய்விடும். ஆனால் வானம் எப்போதும் அங்கேயே இருக்கும்.
அதுபோல உன் உள்ளத்தின் அமைதியும் எப்போதும் அங்கேயே உள்ளது. அதை தேட வெளியே செல்ல வேண்டியதில்லை. அமைதி எப்போதும் உன் உள்ளத்தில்தான் இருந்தது. நீ அமைதியாக அமர்ந்தால் அதை கேட்க முடியும். நீ மெதுவாக மூச்சை கவனித்தால் அதை உணர முடியும். நீ கடந்த காலத்தை விடுவித்தால் அதை பார்க்க முடியும். இன்று முதல் மனத்துடன் போராடாதே. அதை புரிந்து கொள். அதை கவனித்துக்கொள். அப்பொழுது அதிகமாக சிந்திக்கும் மனம் மெதுவாக அமைதியாகும். அமைதியான மனத்தில்தான் உண்மையான சந்தோஷம் பிறக்கிறது. அமைதியான மனத்தில்தான் பயம் மறைகிறது. அமைதியான மனத்தில்தான் மனிதன் தன்னை கண்டுபிடிக்கிறான். நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். மனம் உடைந்து போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறீர்கள். அதுவே உங்கள் சக்தி. உங்கள் மனம் அமைதியாகும் நாள் வரும். ஒரு நாள் நீங்கள் இன்றைய உங்களை நினைத்து சிரிப்பீர்கள். அவ்வளவு பயந்தேன், ஆனா எல்லாம் சரியாகிவிட்டதே என்று சொல்லுவீர்கள். அதுவரை தயவு செய்து உங்களை விட்டு விடாதீர்கள். கண்களை மூடுங்கள். மூச்சை உணருங்கள். இந்த நொடியை உணருங்கள். நீங்கள் தேடிய அமைதி உங்கள் உள்ளத்திலேயே இருக்கிறது. இந்த உரை உங்கள் மனதிற்கு சிறிதளவு அமைதியை கொடுத்திருந்தால் இந்த காணொளியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அமைதியை தேடும் இன்னொரு மனம் இதை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த மாதிரி ஆழமான அமைதி உரைகள் வேண்டுமெனில் எங்கள் சேனலை பதிவு செய்து இணைந்திருங்கள். உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். அமைதியுடன் வாழுங்கள். நன்றி.